குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் வந்து எலக்ட்ரோ மெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம். அலுமினியத்தை வந்து எப்படி வந்து மெட்டலர்ஜி ப்ராசஸ் மூலமா கடைசியாக எலக்ட்ரிசிட்டி எல்லாம் பாஸ் பண்ணி எப்படி வந்து அலுமினியத்தை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம் அப்படின்றது தான் வந்து எலக்ட்ரோ மெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம் அப்படின்றது. இந்த அலுமினியத்தை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஸோ அதுல ஒன் ஆஃப் த ப்ராசஸ் தான் வந்து இந்த ஹால் ஹெரால்டு ப்ராசஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ். அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த ஹால் ஹெரால்டு ப்ராசஸ்ல வந்து நம்ம அலுமினியத்தை வந்து எதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம், எந்த மாதிரி எதை கேத்தோட ஏதோ ஆனோட யூட்டிலைஸ் பண்ணி எதோலாம் சேர்த்து நம்ம வந்து ஃபைனலா யூட்டிலைஸ் பண்ண அலுமினியத்தை எடுக்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அலுமினியத்தோட ஓர் உங்களுக்கு தெரியும். அலுமினியத்தோட ஓர் என்ன அப்படின்னா பாக்சைட். ஓகேவா, பாக்சைட்ன்றது L2O3 ரைட்டா. இது வந்து எர்த் கிரஸ்ட்ல நம்ம பூமியில வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் வந்து வெறும் இண்டிவிஜுவலா அலுமினியமா கிடைக்காது. அது வந்து அலுமினியம் ஆக்சைடா கிடைக்கும். அந்த அலுமினியம் ஆக்சைடுக்கு தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா பாக்சைட். அப்ப இந்த பாக்சைட்ல மட்டும் தான் அலுமினியம் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. இன்னும் நிறைய அதுல வந்து நிறைய காம்பவுண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ அலுமினியத்தை அதுல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். பட் ஏன் வந்து நம்ம பாக்சைட்டை வந்து எக்ஸாக்டா வந்து அதுதான் வந்து ஓர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, மற்ற காம்பவுண்ட்ஸ்ல இருந்து அலுமினியத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ற அந்த செலவை விட இந்த பாக்சைட்ல Al2O3 இருந்து அலுமினியத்தை இண்டிவிஜுவலா எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து எக்கனாமிக்கலி ரொம்ப செலவு கம்மியாகும். அதே மாதிரி நம்ம நிறையாவும் எடுக்க முடியும். இதுதான் விஷயம். ஓகேவா, நிறைய இதுல இப்ப 4-5 பொருட்கள்ல வந்து அலுமினியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அலுமினியத்துல இந்த 4-5 பொருட்கள்ல எதுல அலுமினியத்தை நம்ம குறைஞ்ச செலவுல அதிகமா எடுக்க முடியும் அதுதான் நம்ம வந்து ஓர் நம்ம சொல்லுவோம். லைக் so here also so பாக்சைட்ல இருந்து தான் நம்ம வந்து எக்கனாமிக்கலி வந்து பாத்தீங்கன்னா லோ காஸ்ட் வைஸ்ல வந்து ரொம்ப கம்மியாகவும் ரொம்ப எஃபிஷியன்சியா நிறையாவும் எடுக்க முடியும். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் அலுமினியத்தை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது வந்து பாக்சைட்ல இருந்து எடுக்க முடியும். அதனாலதான் அலுமினியத்தோட ஓரை வந்து நம்ம பாக்சைட் சொல்றோம். ஓகே ரைட். இப்போ பாக்சைட் நம்ம பூமியில இருந்து எடுத்துட்டு அதை நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர், அந்த ஓரை வந்து என்ன பண்ணா கழுவணும் அப்படின்றது, அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்றது. ஈஸிலி தண்ணியில ஊத்தி பண்ணும்போதே அது வந்து ஈஸியா தண்ணி மூலமா மதந்துகிட்ட வந்து அந்த சில அழுக்குகளை வெளியாயிரும்ல, அதுதான் வந்து கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு பேரு. ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியா இருக்கக்கூடிய அந்த Al2O3 இருந்து வெறும் அலுமினியத்தை மட்டும் நம்ம எப்படி பிரிக்கிறது அப்படின்னு தான் இந்த டாபிக் பார்க்க போறோம். சோ ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. நம்ம புக்ல ஆக்சுவலி இதுக்கு டயக்ராம் இல்ல, பட் நீங்க வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஒரு செல் மாதிரி தான், எலக்ட்ரோலைட்டிக் செல் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அந்த செல் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க மேல நான் டிரா பண்ணிட்டு வந்து ஆக்சுவலி வந்து கார்பன் பிளாக்ஸ். ஓகேவா, அந்த கார்பன் பிளாக்ஸ் ஆக்ட் அஸ் ஆனோட். இந்த கார்பன் பிளாக்ஸ்லாம் ஆனோட ஆக்ட் ஆக போகுது. இந்த டேங்க் இருக்கு இல்லையா, இந்த டேங்க்ல லைன் பண்ணிட்டாங்க, இந்த டேங்கோட ஒட்ட வச்சிருக்காங்க, ஒட்டிட்டு இருக்கு. என்ன ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னா அதுவும் கார்பன் தான். மேல தொங்கிட்டு இருக்கிறது கார்பன் பிளாக்ஸ் தான், கார்பன் தான் தொங்கிட்டு இருக்கு. ஆனா அது வந்து ஆனோட ஆக்ட் ஆக போகுது. இந்த டேங்கோட ஒட்டிட்டு இருக்கிறது இதுவும் கார்பன் தான், பட் இது வந்து என்ன ஆக்ட் ஆக போகுது அப்படின்னா கேத்தோட ஆக்ட் ஆக போகுது. ரைட். சோ இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா எலக்ட்ரோலைட் உள்ள எடுக்கணுமா. இப்ப 2 எலக்ட்ரோலைட் எடுத்துட்டோம். ஒன்னு ஆனோடு, இன்னொன்னு கேத்தோடு. ஆனோடு வந்து தொங்கிட்டு இருக்கிறது, இதுல ஒட்டிட்டு இருக்கிறது வந்து கேத்தோடு. ரைட், முடிஞ்சு. இப்ப எலக்ட்ரோலைட் எடுக்க போறோம். வாட் இஸ் கால்ட் எலக்ட்ரோலைட். உள்ளுக்குள்ள நம்ம ஊத்துற அந்த சொல்யூஷன், அது என்ன சொல்யூஷன் எடுக்க போறோம் அப்படின்னா, நம்ம எதுல இருந்து அலுமினியத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுமோ அதை எடுத்துக்கிறோம். அது ஒரு 20% ஆஃப் அலுமினியம், 20% ஆஃப் அலுமினியம் ஆக்சைடு, தட் மீன்ஸ் அலுமினா எடுத்துக்கிறோம். சோ 20% ஆஃப் அலுமினா. சோ அதோட வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கிரையோலைட் சேர்க்கிறோம். அதோட நம்ம சேர்க்கிறோம் கிரையோலைட். ஃபர்ஸ்ட் வந்து Al2O3 20%, அடுத்து வந்து கிரையோலைட், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் ஃப்ளூரைட் அல்லது கால்சியம் குளோரைட் எதுனாலும் எடுத்துக்கலாம். ஓகே, கால்சியம் குளோரைட் அல்லது கால்சியம் ஃப்ளூரைட். இது வந்து ஒரு 10% எடுத்துக்கிறோம். ஓகே, இதுக்கு என்ன பேர் அப்படின்னா அந்த கால்சியம் ஃப்ளூரைடுக்கு வந்து ஃப்ளோரஸ்பர் அப்படின்னு பேர். ஓகேவா, அனதர் ஒன் நேம் ஃப்ளோரஸ்பர் அப்படின்னு பேரு. சோ இது மூணையும் தான் நம்ம என்ன பண்ணோம், ஒரு மிக்சர் மாதிரி எடுத்துக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. Al2O3 ஒரு 20% எடுத்துக்கிட்டோம் சொல்யூஷனா. சோ அதே மாதிரி ஒரு கிரையோலைட் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஒரு 10% ஆஃப் த கால்சியம் குளோரைட் அல்லது கால்சியம் ஃப்ளூரைடு எடுத்துக்கிறோம். இந்த மிக்சர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். சார் ஏன் சார் நம்ம Al2O3 தான் அலுமினியத்தை எடுக்க போறோம், ஏன் தேவையில்லாமலாம் இதெல்லாம் போடுறோம் அப்படின்னா, சோ இங்கதான் விஷயம் இருக்கு. வெறும் Al2O3 நீங்க எடுத்துட்டு எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணி அதுல இருந்து நீங்க அலுமினியத்தை எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 2050 டிகிரி செல்சியஸ் வந்து தேவைப்படும். ஏன்னா ஹை மெல்டிங் பாயிண்ட். இந்த அலுமினியத்தை வந்து நல்லா தனியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா ஹை மெல்டிங் கொடுக்கணும். இவ்வளோ டிகிரி செல்சியஸ்ல நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பட் இந்த கிரையோலைட்டையும் இந்த கால்சியம் குளோரைடையும் இதோட சேர்த்து மிக்சரா ஆட் பண்றதுக்கு என்ன பர்பஸ் காண்டி ஆட் பண்றோம் அப்படின்னா, இது ரெண்டு என்ன பண்ணா இட் ரெடியூஸ் த மெல்டிங் பாயிண்ட். ஓகே, அல்லது லோயரிங் த மெல்டிங் பாயிண்ட். இந்த 2050 டிகிரி செல்சியஸ்ல தான் மெல்ட் ஆகுன்ற விஷயத்த இது ரெண்டையும் சேர்த்தோனுமே இது வந்து 996 டிகிரி செல்சியஸ், அதாவது 996 டிகிரி செல்சியஸ்ல இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணிடும், மெல்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்ப லோயர் த மெல்டிங் பாயிண்ட். ஓகே, லோயரிங் த மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப நேரம்
ஆகிறத குறைக்கிறதுக்காகவும் ரொம்ப ஹீட் எனர்ஜி நமக்கு அப்ளை பண்றதை குறைக்கிறதுக்காக தான் இது ரெண்டையும் சேர்த்துட்டோமா அது ஈஸியாவே இது ஆயிடும் அப்படின்ற விஷயம். இன்னொரு விஷயம், இது ரெண்டையும் சேர்க்கும் பொழுது lowering the melting point also, இன்னொன்று increasing the conductivity also. அலுமினியம் வந்து நான் கண்டக்டிவிட்டி, ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணும்போது அது வந்து என்னன்னா இன்க்ரீஸ் த கண்டக்டிவிட்டி ஆல்சோ, அந்த கண்டக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் பண்றது. அந்த பர்பஸ்க்கு தான் இது ரெண்டையும் நம்ம மிக்சரா இதோட சேர்த்து நம்ம இங்க போடுறோம். ஓகே ரைட். நான் இப்போ இது மூணையும் சேர்த்து நம்ம இங்க போட்டாச்சு, ரைட்டா? ஸோ இப்போ போடும்போது இது என்ன நடக்குது அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்றோம். when we switch on the current, ஓகே, கரண்ட்டை switch on பண்ணோம்னே இந்த Al2O3 இந்த சொல்யூஷன்ல இருந்தது இல்லையா, அந்த மிக்சர்லோட இந்த அலுமினா இருக்குல்ல Al2O3, அதுல இருக்கக்கூடிய லிசன் பண்ணிக்கங்க, இந்த Al2O3 இந்த Al2O3 வந்து கரண்டா பாஸ் பண்ணா என்ன மாறிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2Al3 plus 3O2 minus அப்படின்னு மாறிடும். ஓகே, புரியுதா நான் சொல்றது? எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணணுமே, சோ இது என்ன நடக்கும் அப்படின்னா 2Al3 plus 3O2 மாறிடும். இதுல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க 3 பிளஸ் இருக்கு, இங்க வந்து என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. ஆக்சுவலி வந்து பிளஸ்னா இந்த இடத்துல எதை மீன் பண்ணுது அப்படின்னா கேட்டயான், இதுக்கு என்ன பேரு கேட்டயான், ஓகேவா? மைனஸ்னா இதுக்கு என்ன பேரு ஆனயான், ஓகேவா? ஆனயான். கேட்டயான்னா என்ன, பாசிட்டிவ், ஓகே. கேட்டயானது பாசிட்டிவ், ஆனயானா என்ன, நெகட்டிவ், ஓகேவா? ஆனயானது நெகட்டிவ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேத்தோடுனா நெகட்டிவ், கேட்டயான்னா பாசிட்டிவ், ஓகேவா? சோ இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்போ இந்த 2Al3+ வந்து பாசிட்டிவ், அப்ப பாசிட்டிவ்ங்கும் போது இது வந்து கேட்டயான். சோ அப்ப இந்த பாசிட்டிவ் எதை நோக்கி போகும், இந்த செல்லுக்குள்ள இந்த கண்டெய்னருக்குள்ள நெகட்டிவ் நோக்கி போகும். இங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்ன, ஆல்ரெடி கேத்தோட தான் நெகட்டிவ். அப்ப என்ன பண்ணணும், இங்க இருக்கக்கூடிய இந்த அலுமினியம் Al2+, தட் மீன்ஸ் அலுமினியம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கேத்தோட நோக்கி இங்க வந்துரும், ஓகேவா? கேத்தோட நோக்கி இங்க வந்துரும். புரியுதா நான் சொல்றது? சோ அப்ப வந்து அலுமினியம் வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா இந்த கேத்தோட வந்துரும், நோக்கி வந்துரும். ஏன்னா அது பிளஸ்னா கேட்டயான், அப்ப கேட்டயான் வந்து நெகட்டிவா இருக்கக்கூடிய கேத்தோட நோக்கி வந்துருது. சரி சார், அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த மைனஸ் பாருங்களேன், இது வந்து ஆனயான். இந்த ஆனயான்றது வந்து என்னது, ஆக்சுவலி நெகட்டிவ். அப்ப ஆனயான் வந்து பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஆனோட நோக்கி போகும். ஆனோட இங்க இருக்கு, மேல இருக்க கார்பன் பிளாக். சோ அப்ப இதுதான் ஆனோட ஆக்ட் ஆகுது. அப்ப இந்த ஆனோட நோக்கி இது என்ன பண்ணுது அப்படின்னா இங்க போகுது. இவ்வளவுதான் விஷயம். ஓகே, இப்போ இதுவரையிலும் புரியுது உங்களுக்கு? சோ நான் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம Al2O3 fluorspar cryolite இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு மிக்சரா போட்டுட்டோம். மிக்சரா என்ன பர்பஸ் காண்டி போறோம் அப்படின்னா reduce the அல்லது lowering the melting point and increasing the conductivity of alumina. So aluminum, okay right. இப்போ அது காண்டி போட்டுட்டோம். இப்போ எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணனுமே Al2O3 ல இருக்கக்கூடிய அலுமினியம் வந்து இப்படி ஸ்ப்ளிட் அப் ஆகும். 2Al3+ 3O2 னு. இதுல ஒரு விஷயம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. இங்க 3+ னு இருக்குனா இந்த பிளஸ்னா எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா கேட்டயான் அப்படின்னு அர்த்தம். கேட்டயான்னா சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ். அதான் பிளஸ் இங்க இண்டிகேட் பண்ணிருக்கோம். இந்த பாசிட்டிவ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் நோக்கி போகும். ஆல்ரெடி இங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் எலக்ட்ரோடு எது, இந்த கேத்தோடு. அப்ப இந்த என்ன பண்ணும், இந்த அலுமினியம் வந்து இந்த கேத்தோடுல போய் என்ன பண்ணிக்கும், ரியாக்ட் பண்ண போகுது, அதை நோக்கி போகுது. அந்த ரியாக்ஷன் பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப இந்த இது வந்து நெகட்டிவ். அப்ப இந்த நெகட்டிவ் எதை நோக்கி போகும், ஆல்ரெடி இருக்க ஆனோடு தானே பாசிட்டிவ். அப்ப அந்த பாசிட்டிவ் நோக்கி இங்க போகும். இவ்வளவுதான் விஷயம், ஓகேவா? சோ இது போயிட்டு அங்க எப்படி ரியாக்ட் பண்ணுது, எப்படி ரியாக்ஷன் பண்ணுது அப்படின்றத இங்க பாக்கலாம். அப்ப போயிடுச்சா, ரைட். சோ இப்ப இந்த அலுமினியம் வந்து பாத்தீங்கன்னா Al3+, ஓகேவா? Al3+ வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த 3+னா என்ன மீனிங், ஆக்சுவலி 3 எலக்ட்ரான் வந்து கம்மியா இருக்கு, டெஃபிஷியன்சியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த அலுமினியம் இங்க போனோமே, தட் மீன்ஸ் இந்த டேங்க்ல ஒட்டிட்டு இருந்ததோட இது போய் சேர்ந்துச்சு இல்லையா? அப்ப போகும்போது அங்க போய் அது என்ன பண்ணுதுன்னா 3 எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணி அது வந்து என்னன்னா அலுமினியமா மாறிடுது. இந்த இங்க எழுதுற பாருங்க, அலுமினியம் 3+, அது வந்து 3 எலக்ட்ரான் கம்மியா இருந்தது, அதனால 3 எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணி அது என்ன மாறிடுது, அலுமினியமா மாறிடுச்சு. எஸ், அப்ப வந்து இந்த டேங்க்ல வந்து இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அலுமினியம், பியூர் அலுமினியம் வந்து என்ன ஆயிடுச்சு, டெபாசிட் ஆயிடுச்சு. ஓகே ரைட். இப்ப இங்க இருந்து மேல போச்சுல, இங்க மேல என்ன கார்பன் பிளாக் தொங்கிட்டு இருந்தது இல்லையா, அந்த கார்பன் பிளாக்கோட இங்க இருந்து என்ன போச்சு, ஆக்சுவலி ஆக்சிஜன் போச்சு. இந்த O2, இந்த ஆக்சிஜன் போய் அங்க எப்படி ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா 2O2, இது வந்து கேத்தோட ரியாக்ஷன், ஓகேவா? ரியாக்ஷன் அட் கேத்தோட், இது வந்து ரியாக்ஷன் அட் ஆனோட், ரியாக்ஷன் அட் ஆனோட். சோ ஆனோட்ல 2O2-, so 2O2- gives the O2 plus 4E-. ஆக்சுவலி இந்த ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு புரியாது, அத கீழ 2 ஸ்டெப்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒண்ணும் இல்ல. சோ இங்க இருந்து போச்சு இல்லையா, என்னது Al2O3 3O2 வந்துச்சு. இந்த அலுமினியம் வந்து இந்த டேங்கோட கார்பன் நோக்கி வந்துருச்சு. அப்ப வந்து அது 3 எலக்ட்ரான் கம்மியா இருந்தது, 3 எலக்ட்ரான் அது கெயின் பண்ணி பியூர் அலுமினியமா தனியா மாறி அது வந்து டேங்க்ல வந்து மோல்டன் ஸ்டேட்ல இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? மெல்ட் ஆகி மோல்டன் ஸ்டேட்ல இந்த டேங்கோட ஒட்டிட்டு இருக்கு. மோல்டன் ஸ்டேட்ல
ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 3O2 ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, ஆக்சிஜன் இது 3ன்றது வந்து மோலை இண்டிகேட் பண்றது. இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுது, மேல இருக்கக்கூடிய கார்பன் பிளாக்கோட போய் ரியாக்ட் பண்ணுது. அப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் இந்த கார்பன் பிளாக்கோட இந்த 2O2ன்ற ஆக்சிஜன் போய் ரியாக்ட் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் பிளஸ் 4E எலக்ட்ரான் கொடுக்கும். இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து அப்படியே எவாபரேட் ஆகிட்டு போயிடும். அதே மாதிரி இப்ப 2 மோல் ஆஃப் ஆக்சிஜன் வந்து கார்பனோட ரியாக்ட் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துருக்கு. இதே வந்து 1 mole of oxygen, okay, 1 mole of oxygen carbon react பண்ணும்போது உங்களுக்கு கார்பன் மோனாக்சைடு பிளஸ் 2 எலக்ட்ரான் கிடைக்கும். ஓகேவா, சோ கார்பன் மோனாக்சைடு பிளஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 எலக்ட்ரான் மைனஸ் கிடைக்கும். சோ இந்த கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன், ஓகேவா, இது எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா கேஸா வெளியே அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதான் விஷயம். ஓகே, புரியுதா நான் சொல்றது? சோ அப்ப டோட்டலா ஓவரால் ரியாக்ஷன் இன் திஸ் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓவரால் இதுல எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னா 4Al3+, ஓகேவா, 4 Al ரியாக்ட் பண்ணிருக்கு. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா 6O2-, ஓகேவா, 6 ஆக்சிஜன் பிளஸ் 3 கார்பன், இட் கிவ்ஸ் 463. பதில் வச்சுக்கோங்க. ஓகேவா, 10th எடுத்த மார்க் 11th இன்னும் கொஞ்சம் நல்லா எடுங்க. 10th வந்து 463 எடுத்தோம் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 463. சோ அப்ப அது வந்து என்ன மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூர் அலுமினியம். ஓகேவா, 4Al plus 3CO2 கேஸா மாறிடுச்சு. ஓகேவா, அந்த கேஸஸ் தான் வெளியே போயிடுது. அவ்வளவுதான் விஷயம். ஓகே, புரிஞ்சா நான் சொன்னது? சோ ஒரு வாட்டி மட்டும் ஒரு ரிகால் பண்ணிக்கிறேன். இது வரல புரியாத இடம் எந்த இடமோ அந்த இடத்த மைனூட்டா கவனிக்க ஆரம்பிச்சிருங்க. ரைட். சோ எலக்ட்ரோ மெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம். அலுமினியத்தை மெட்டலர்ஜி ப்ராசஸ்ல எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணி எப்படி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம் அப்படின்னா there are many methods இருக்கு. அதுல வந்து நம்ம ஹால்ட் ப்ராசஸ பார்க்க போறோம். இந்த ஹால்ட் ப்ராசஸ்ல நம்ம Al2O3 ல இருந்து எப்படி அலுமினியத்தை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கேத்தோடு ஆனோடு 2 எலக்ட்ரோடு எடுத்துக்கிறோம். இந்த கேத்தோடு வந்து பாத்தீங்கன்னா அந்த டேங்கோடையே கார்பனை வந்து ஃபிட் பண்ணிருப்போம், லைனா இருக்கும், அதுலயே ஒட்டிட்டு இருக்கும். அதான் வந்து கேத்தோடு. ஆனோடு வந்து ஒரு பிளாக்